என் அம்மாவின் சுவையில் ரவை தோசை. 100 கிராம் வறுத்த ரவையை சேர்த்துக்கலாங்க. 300 ml தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இதோட 200 கிராம் மைதா சேர்த்துக்கலாங்க. 300 கிராம் பச்சரிசி மாவு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட இன்னும் 200 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் போல் இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, கருவேப்பிலை 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 2 கேரட், ஒரு 4 ஸ்பூன் முந்திரி அல்லது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, 50 ml கடலெண்ணெய் சேர்த்து 10 நிமிஷம் ஊறட்டுங்க. 10 நிமிஷமாக ஊறிடுச்சுங்க. மாவை நல்லா கலக்கி விட்டு ரவை தோசைகளாக ஊற்றி எடுத்துடலாங்க. தோசை மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், அருமையான ரவை தோசை ரெடிங்க.